அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு சூப்புங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. குண்டாக்குறவங்க கொள்ளு சூப்பை ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். இந்த கொள்ளில் பார்த்திங்கனாக்கா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜலதோஷம், காய்ச்சல் போன்றவற்றுக்கு நிவாரணம் கொடுக்குது இந்த கொள்ளு. ஸோ இந்த கொள்ளு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நிறைய ப்ரோட்டீன்ஸுங்க இருக்குதுங்க. இது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கொள்ளு, 1/2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொள்ளு நல்லா வெடிக்கணும், வாசம் வரணும், அந்தளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 5-6 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொள்ளில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அதிகமாக இருக்குதுங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இவ்வளோ நிறைய பெனிஃபிட் இருக்கிற கொள்ளு அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண கொள்ளு, வெங்காயம், தக்காளி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி தண்ணி ஊற்றி ரொம்ப குறகுறப்பு இல்லாமல் ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணக்குள்ள 1 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அது இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரிட்டோம். வெயிட் பண்ணலாம். அரைச்சி வச்ச கொள்ளு கலவை இதில் தாராளமாக 1 லிட்டர் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. அப்புறம் 6 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தலையை போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு சூப் ரெடியாச்சு. உங்களுக்கு ஜலதோஷமாக இருந்துச்சுன்னா காய்ச்சல் டைமில் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இப்போ அடிக்கடி மழை வந்துட்டுருக்கு. இந்த மழை காலத்தில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். தேங்க்யூ.